சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை தற்போது ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் அடங்கிய அமர்வு தற்போது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக பெண் போலீசாரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூப் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாய் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்று செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்போது மனுதாரர் தரப்பில் பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. சவுக்கு சங்கரின் கருத்தால் பொது அமைதிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. மேலும் தவறான தகவல்களின் அடிப்படையிலே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் மீது குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதேபோல் காவல்துறை சார்பில் வாதங்கள் வைக்கப்பட்ட போது சவுக்கு சங்கர் தொடர்ந்து இதுபோல் அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் அதனை தடுக்கக்கூடிய வகையிலேயே தான் குண்டர் சட்டத்தில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. சவுக்கு சங்கரின் கருத்து கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்த நீதிபதிகள் இதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவருக்கு தண்டனை பெற்று தரலாமே தவிர குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவது தவறு என்று கடந்த முறை வாதங்கள் போது தெரிவித்தார்கள். மேலும் திரைப்படங்களில் போலீசார் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் குறித்து விமர்சனங்கள் செய்யப்படுகிறது. அப்படி என்றால் அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றும் நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட தடுப்பு காவல் சட்டத்தை தற்போது பயன்படுத்தினால் அது நம்மை ஆங்கிலேயர் ஆட்சிக்கே கொண்டு செல்லும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதிகள் இந்த வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை தள்ளி வைத்திருந்தார்கள். இன்றைய தினம் தற்போது இந்த வழக்கில் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம், நீதிபதி சிவஞானம் அடங்கிய அமர்வானது தற்போது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். வேறு வழக்குகளில் தேவையில்லை என்றால் மட்டுமே சவுக்கு சங்கரை உடனடியாக விடுதலை செய்யவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். சவுக்கு சங்கரின் கருத்தால் பொது அமைதிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.